மஹ்ஷர் மைதானத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவர்கள் தன் பிள்ளைகளை குர்ஆனை அல்லாஹ்வுடைய கலாமை மனனம் செய்த ஹாஃபிலாக்கிற காரணத்தினால் அல்லாஹ் நாளை மறுமையில அவர்களுக்கு உயர்ந்த கிரீடத்தை அணிவித்து அல்லாஹ் சங்கை செய்வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். அத்துணை கூட்டத்திற்கு மத்தியில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடங்கி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் மத்தியில் உண்டான எல்லா உம்மத்துக்களும் இருக்கக்கூடிய அந்த மஹ்ஷர் மைதானத்தில் அல்லாஹ் குர்ஆனை மனனம் செய்து அவர்களை மனனம் செய்ய வைத்த தன்னுடைய பெற்றோர்களை அல்லாஹ் என்ன செய்கிறான்? சங்கை செய்கிறான். நாளை மறுமையில் இந்த ஹாஃபிலாக்களுடைய பெற்றோர்கள் எத்தனை பேரும் இந்த ஹாஃபிலாக்களுடைய தாயும் தந்தையும் இறைவனுடைய அந்த தங்கத்தால், மாணிக்கத்தால், மரகதத்தால், பச்சை கோமேதகங்களால் அலங்கரிக்கப்பட்ட கிரீடங்களால் அத்துணை லட்சோப லட்ச கூட்டத்திற்கு மத்தியிலே அலங்கரிக்கப்படுகிறார் என்று சொன்னால் இந்த பிள்ளைகளால் பெற்ற நீங்கள் பெருமையாகிறீர்கள். இந்த பிள்ளைகளால் பெற்ற நீங்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நிஅமத்தை நீங்கள் பெறுகிறீர்கள். இவர்களின் வழியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியதை போல குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபிலாக்கள் தாங்கள் விரும்பிய சில நபர்களை சொர்க்கத்திற்கு கரம் பிடித்து அழைத்து செல்வார் என்று பெருமானார் சொன்னார்களே, அதே போன்று உங்களுடைய பிள்ளைகள் நாளை மறுமையில் உங்களை கரம் பிடித்து சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். உங்களுடைய பிள்ளைகள் சிறு குழந்தைகளாக இருக்கலாம், அல்லது நம்முடைய தோற்றத்தில் சிறு வயதில் உள்ளவர்களாக இருக்கலாம். வாழ்க்கையின் மொத்த நன்மைகளுமே உங்களுக்கு சொந்தமானதாக இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களை வரலாற்றை பார்க்கிறோம். ஹிஜ்ரத்திலே பிறந்த முதல் குழந்தை ஹஜ்ரத் அப்துல்லா பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் சென்று மதீனாவிற்கு வந்தபோது ஹஜ்ரத் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அபூபக்கர் ரலியல்லாஹுடைய மகள் நிறைமாத கர்ப்பிணியாக இருந்தார்கள். அவ்வளவு மௌலூதின் உலிது ஃபில் ஹிஜ்ரா, ஹிஜ்ரத்தில் பிறந்த முதல் குழந்தை அபூபக்கர் ரலியல்லாஹுடைய பேரன் ஹஜ்ரத் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய மகனான அப்துல்லா பின் ஜுபைர் ரலியல்லாஹு அவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் மதீனாவுடைய ஹிஜ்ரத்தில் பிறந்த பைத்துக்கள் ஓதி இப்பொழுது வரவேற்க தயாராக்கப்படுகின்றார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, எப்படி நாம் இந்த இடத்திலே இவர்களை நாம் கண்ணியப்படுத்துகிறோமோ, சங்கைப்படுத்துகிறோமோ, அவர்களை அலங்காரப்படுத்தி நம்முடைய உள்ளமெல்லாம் பூரித்து அந்த காட்சிகளை பார்த்து நாம் ஆனந்தப்படுகிறோமோ, அல்லாஹ் இதைவிட மிகச் சிறப்பாக மிக மேலான கண்ணியத்தை, மிக மேலான அந்தஸ்தை அல்லாஹ் அவர்களுக்கு நாளை மறுமையில் வைத்திருக்கிறான் என்பதில் மாற்று கருத்தில்லை. அல்லாஹ் தன்னுடைய கலாமை குர்ஆனை பாதுகாக்கின்ற பொறுப்பை இறைவன் தன் கைவசம் வைத்துள்ளான். அந்த குர்ஆனை பாதுகாக்கின்ற பொறுப்பை தன் கைவசம் வைத்துள்ள ரப்பாகிய இறைவன் அந்த குர்ஆனை உங்கள் பிள்ளைகள் மூலமாகவும் உங்களுடைய பிள்ளைகளுடைய உள்ளத்தின் வழியாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த குர்ஆனை மனனம் செய்வதற்கான பாக்கியத்தை கொடுத்து உலக அழிவு நாள் வரை இவர்கள் இன்றைக்கு ஹாஃபில்கள் என்றால் நிச்சயமாக இந்த ஹாஃபிலாக்கள் இவருடைய பிள்ளைகளை ஹாஃபிலாக்களாக ஆக்குவார்கள். அதே போன்று தொடர்ந்து கியாமத்து வரைக்கும் இன்றைய பட்டம் பெற இருக்கக்கூடிய ஹாஃபிலாக்களுடைய ஒட்டுமொத்த சந்ததிகள் கியாமத்து வரைக்கும் அவர்கள் என்ன செய்வார்கள்? குர்ஆனை மனனம் செய்த தரமான ஹாஃபிலாக்களாக, மாஹிராக்களாக இருப்பார் என்பதில் மாற்று கருத்தில்லை. இதற்காக வேண்டி, இந்த ஹாஃபிலாக்களை உருவாக்குவதற்காக வேண்டி யாரெல்லாம் சின்னதிலிருந்து பெரியது வரைக்கும் உடலால், பொருளால், சிந்தனைகளால், இன்ன பிற விஷயங்களால் யாரெல்லாம் ஒத்துழைத்தார்களோ, யாரெல்லாம் பாடுபட்டார்களோ, யாரெல்லாம் இதற்காக வேண்டி ஒத்துழைத்தார்களோ அவர்களுக்கும் இந்த நன்மைகள் உண்டு என்பதை நமக்கு ஹதீஸ் சொல்லி காட்டுகிறது. அத்தால்லு அலல் கைரி கஃபாயிலிஹி, யார் ஒரு நன்மையை செய்வதற்கு காரணமாக இருக்கிறாரோ அவருக்கு அந்த நன்மையுடைய மொத்த நன்மைகளையும் அல்லாஹ் தருகின்றான். அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது நாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய ஹாஃபிலாக்களுடைய அந்த வீதி உலா அணிவகுப்பு தேர்வு சிட்டுக்கள் வண்ணத்து பூச்சிகளாக நமக்கு மத்தியிலே உலாவர இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். السلام
மாலையில் உங்கள் குடும்பத்தை கரங்களை பிடித்து நீர் அழைத்து செல்கிறேன். நான் பெற்ற பிள்ளைகள் அருள்கொடை என்பதை பெற்றோர் வறுமையிலே நீர் உணர்வீரே. வளர்மறு பெண்களே, நீர் செய்த உழைப்பினால் பெற்றோர் அணிய போகும் கிரீடம் இன்பமே. நிலையான நிறைவான புவி போற்றும் பூமணியே, சபையோர்கள் கண்கவர வருகின்ற பெண்படையே, அஸ்ஸலாம் அஸ்ஸலாம் யா ஹாஃபில் அல் குர்ஆன், அஸ்ஸலாம் அஸ்ஸலாம் யா துய்பா, அஸ்ஸலாம் யா மாஹில் அல் குர்ஆன், அஸ்ஸலாம் அஸ்ஸலாம் யா சய்யிதா. மர்ஹபா 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 மர்ஹபா. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. அல்ஹம்துலில்லாஹ், அற்புதமான ஹாஃபிலாக்களுடைய அணிவகுப்பை நாம் எல்லாம் பார்த்து ரசித்தோம். அல்லாஹ் இந்த ஹாஃபிலாக்களுக்கு நீண்ட ஆயுளையும் நல்ல சுகத்தையும் கொடுத்து அல்லாஹ்வுடைய கலாம் ஷரீஃபை ஹயாத்து உள்ளவரை மறக்காத நிலையில் தொடர்ந்து அதை ஓதி கொண்டிருக்கின்ற பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் தந்தல் புரிவானாக. சங்கக்குரிய கல்லூரியினுடைய நிர்வாகமும் உஸ்தாதுமார்களும் இதற்கான முழு முயற்சியை எடுத்து பிள்ளைகளை மனனம் செய்ய வைத்து ஒரு அமர்வில் ஒரு குர்ஆனை ஓத வைத்தும் அவர்கள் ஏற்படுத்தி விட்டார்கள். இதற்கு அடுத்து பெற்றோர்கள் தொடர்ந்து என்ன செய்ய வேண்டும்? பிள்ளைங்களை கண்காணிக்க வேண்டும். சென்ற வருடம் இதே பட்டமளிப்பு விழாவிலே என்னுடைய மகள் இன்று கிராத் ஓதிய தாஜ் உகாஷியா அவர்கள் பட்டம் வாங்கினார்கள். ஆனால் கடந்த ஒரு வருடமாக டெய்லி இரவு 10 மணிக்கு நான் ஊரில் இருந்தாலும் வெளியூரில் இருந்தாலும் அவர்களிடத்திலே ஃபோனின் வாயிலாக தினமும் ஒரு ஜூஸ் பாடம் கேட்டு நான் வருகின்றேன். அல்லாஹ்வுடைய கிருபையிலே அவர்கள் நல்ல தெளிவான ஹாஃபிஸாக அவர்கள் இருக்கின்றார்கள். அதே போன்று பெற்றோர்கள் நீங்களும் தொடர்ந்து அவர்களிடத்திலே பாடம் கேட்கின்ற வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். சங்கக்குரிய அருமை பெற்றோர்களை, மாணவ கண்மணிகளை, இந்த ஹிஃபுல் ஹாஃபிஸாக்களை உருவாக்குவதற்கு பெரிதும் பாடுபட்டவர்கள் முக்கியமான உஸ்தாத்மார்கள். இந்த டிபார்ட்மெண்ட்டுடைய ஹெச்ஓடி மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் முகமது ஃபைசல் பிலாலி அத்தாய் அவர்களுக்கு சங்கக்குரிய கல்லூரியினுடைய பிரசிடென்ட் அல்ஹாஜ் பீசம் ஹபீபுல்லா காக்கா இந்த ஒரு அன்பளிப்பை அவர்கள் தங்களுடைய பொற்கரங்களால் வழங்குவார்கள். அடுத்து சென்னை சேத்துப்பட்டு அத்தாய் கேர்ள்ஸ் இன்ஸ்டியூட் ஸ்கூலுடைய முதல்வர் மௌலானா மௌலவி அபூபக்கர் சித்திக் ஃபாசில் அத்தாய் அவர்களுக்கு ஹபீபுல்லா காக்கா அவர்கள் இப்பரிசினை வழங்குவார்கள். மாணவ கண்மணிகளே, பரிசுன்னு சாதாரணமாக நினைக்காதீங்க. உள்ள இருக்கிறது கோட் ஷூட் துணி, 5000 பெருமானமுள்ள துணி அது. அடுத்து கீழக்கரை அத்தாய் கேர்ள்ஸ் இன்ஸ்டியூட் ஸ்கூலுடைய முதல்வர் மௌலானா அல் ஹாஃபில் முகமது இப்ராஹிம் அத்தாய் அவர்களுக்கு ஹபீபுல்லா காக்கா அவர்கள் பரிசினை வழங்குவார்கள். அடுத்து சென்னை மண்ணடி அத்தாய் கேர்ள்ஸ் இன்ஸ்டியூட் ஸ்கூலுடைய முதல்வர் மௌலானா அல் ஹாஃபில் ஜெய் பாசித் அவர்களுக்கு இப்பரிசினை ஹபீபுல்லா காக்கா அவர்கள் வழங்குவார்கள். ரொம்ப ஹார்ட்டாக ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கிற இந்த நேரத்தில், எமோஷனலாக இருக்கிற இந்த நேரத்தில் நம்ம கல்லூரியுடைய பிரசிடென்ட் அல்ஹாஜ் பீசம் ஹபீபுல்லா காக்கா தலைமுறை வழங்கினா மிகச் சரியாக இருக்கும். இப்பொழுது நமக்கு மத்தியில் அவர்கள் ஹபீபுல்லா காக்கா அவர்கள் தலைமை உரை இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது வழங்குவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் ஏக இறைவனுக்கே உரித்தாது. அல்ஹம்துலில்லாஹ், இப்பொழுது
ஹூரின் ஹீன் போல ஹாஃபிலாக்கள் வீரன் நடை போட்டு வந்தார்கள். மிகவும் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தது. சங்கைக்குரிய உலமா பெருமக்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அத்தாயி எனது நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவதாக நான் ஆண்களுக்காக ஹிஃப்லு ஸ்கூல் ஆரம்பித்தேன். ஆனால் ஒவ்வொரு மாதமும் 2 பேர் 3 பேர் அப்படியே ட்ராப் அவுட் ஆகிட்டே இருந்தாங்க. எனக்கு அது கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. அப்போ என்ன செய்யலாங்கிறத ஒரு அன்போ சொல்லி எடுக்கணும். அதுக்காகத்தான் இந்த உலக கல்வியை அந்த ஹிஃப்லையும் ஒன்றா வச்ச முடியாதுன்றது நல்லா போயிட்டுருக்குது. இது தம்பி கமால் அந்த ஆளுங்களுக்காக அவர் வச்சுருக்காரு. அவர் நல்லா இதை சிறப்பாக பண்ணிகிட்ருக்குறாங்க. அந்த தாய் உற்சாகம் நல்லா பண்ணுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் அசருக்கு பின்னால் ஒரு கேள்வி பதிலாம் வச்சோம். நல்லா கிராண்டாக பண்ணாங்க. அவங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். முதலாவதாக இந்த வருடம் ஹாஃபிலாக்கள் ஆகும் 18 பேர்களுக்கு எனது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே கீழக்கரில் பட்டமளிப்புலாம் பண்ணுவோமான்னு ஒரு ஆளும் சார் கேட்டாங்க. முதல்ல ஃபஸ்ட் இயரில் பண்ணும்போது ஒரு 25 ஆண்கள் நாள் முழுவதும் குரான் ஓதுறது. காலையில் ஸ்கூலிருந்து வரையிலையும் குரான் ஓதி முடிச்சுட்டு பின்னால் அவங்களுக்கு சில டிகிரி கொடுக்குறதுன்னு பேசிக்கிட்டோம். அந்த மாதிரி இந்த இதில் தான் உலகத்தில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். ரொம்ப கிராண்டாக ஹோல் டே நாள் முழுவதும் நல்லா நடந்தது. நிறைய பேர் பார்த்துட்டு போனாங்க. அது ஒரு நல்ல ஒரு கிராண்ட் நிகழ்ச்சி. அதான் நினைக்கிறேன் தமிழ்நாட்டிலே ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கோம் நினைக்கிறாங்க. அடுத்த வருஷம் ஒரு இதே மாதிரி பட்டமளிப்பு எல்லாம் பெண்களுக்கு நடந்தது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருடம் இந்த வருடம் 18 பேர் பண்ணுறாங்க. அடுத்த வருடம் இன்ஷா அல்லாஹ் 30-35 பேர் வரணும்னு சொல்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் அதையும் நம்ம வர்ற வருஷத்தில் நல்லா கிரைண்டாக நடத்துறதுக்கெல்லாம் வருவாங்க. ஆபிலாக்கள்னா அவங்க முதல்ல குரான் உள்ள இதாகவே இருக்கிறோம். ஓதுவீராக ரீட். அப்போது இந்த விஷயத்தை ஓதுனா முக்கியமாக குரான் ஓதுறதுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். சீனா தேசம் சென்றாவது கல்வி கற்றுக்கொண்டு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. இவங்க எங்கேயும் போக தேவையில்லை. இங்கேயே கீழக்கரையில் சுற்றுவட்டார மக்கள் எல்லாத்துக்குமே இங்கே கல்வி கிடைக்கிது. அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுனால அவங்களுக்கு நல்ல ஒரு இதே மாதிரி நிறைய பேர் மதரசா சேர்ந்து அவங்க கல்வி கட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். இவங்களோட சொந்தக்காரர்கள்லாம் வந்தாங்களாம். நம்ம இன்னும் ஒரு இப்போ நம்ம 80 பேர் இது படித்தாங்க. இன்னும் ஒரு 20-30 பேர் வந்தாலும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம். அதனால் அதுவும் நடக்கும்னு நினைக்கிறேன். இவங்கெல்லாம் பெண்கள் இது பண்ணோம்னா பெண்களாக இருந்தாங்கன்னா அது குடும்பம் முழுவதுக்குமே அது பிரயோஜனமாக இருக்கும். குடும்பத்தில் ஒரு டிசிப்ளின் உண்டாகும். எல்லா விஷயங்களுக்கும் பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும். அதனால் பெண்களுக்கு கல்வி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது நல்ல ஒரு முக்கியமான விஷயம் அது. அதனால் இந்த கீழக்கரையில் இஃப்ளூ மதரசா இஃப்ளூ ஸ்கூல் உண்டாக்கி பண்ணதில் ரொம்ப சந்தோஷப்படுறோம். இன்ஷா அல்லாஹ் ஒரு 20 பேர் அதிகமாக வர்றதுக்கு எங்கள் ஊர் கீழக்கரை பிள்ளைகள் அவங்க வந்தாங்கண்டா. கீழக்கரை பிள்ளைகள் யாரும் அதிகமாக பண்ணுறாங்க. ஆனால் இந்த வருஷம் ஒரு 3 பேர் ஹாஃபிலாக்கு ஆகிறாங்க. கீழக்கரை பிள்ளைகள் ஆகிறாங்க. இதில் கீழக்கரை பிள்ளைகள் கொஞ்சம் அதிகமாக சேர்ந்தாங்கன்னா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நான் இதை விசாரித்து சொன்னேன். அதை சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுவான்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இந்த விழாவை இன்னும் சிறப்பாக நடக்கிறதுக்கு எல்லாம் உதவியாளராக பட்டமாகிற பிள்ளைகளுக்கு எனது வாழ்த்துக்களையும் அவங்களோட பெற்றோர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எனது சிறிது உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரல் ஜஸா. அல்ஹம்துலில்லாஹ். காக்கா அவர்கள் சொன்னது மாதிரி 30 ஜுஸு என்ன செஞ்சாங்க, ஒரே அவர்கள் ஓதி முடித்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அத்தாயி கல்வி குழுமத்தினுடைய ஹிஃப்ஸ் ஸ்கூலுடைய பிரதான மைய நோக்கமாக நம்முடைய உஸ்தாத் அவர்கள் வைத்திருப்பது, இந்த ஹாஃபிலாக்கள் பட்டம் வாங்கணும், நம்ம பட்டம் கொடுக்கணும் அப்படின்னா அவர்கள் மனனம் செய்த அந்த குர்ஆனை என்ன செய்யணும், அவர்கள் முழுமையாக நம்ம இடத்துல ஓதி காட்டணும் ஒரே அமர்வுல என்று. அதை பல வகைகளை நம்ம என்ன செய்யறோம். 2 ஜுஸு ஒரு அமர்வில், 5 ஜுஸு ஒரு அமர்வில், 10 ஜுஸு ஒரு அமர்வில், அதே மாதிரி 30 ஜுஸுக்களும் ஒரே அமர்வில் ஒரே சிட்டிங்கில் உட்கார்ந்து சுபஹுக்கு பின்னாடி இந்த பிள்ளைங்க உட்கார்ந்தாங்கன்னா மக்ரீப் வரைக்கும் என்ன செய்கிறாங்க, ஒரே அமர்வில் 30 ஜுஸுக்கள் அந்த பிள்ளைங்க என்ன செய்கிறாங்க, ஓடி மிதிக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நடிகார்களே, அல்லாஹுடைய அந்த கலாமை இந்த சிறு பிராயத்தில் இந்த பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க, ஒரே அமர்வுல ஓதுவது என்பது மிக சாதாரணமான விஷயம் அல்ல. அல்லாஹ் அதற்கான ஆற்றலை அவர்களுக்கு தந்திருக்கிறார். நாம் அத்தனை பேருமே மீண்டும் ஒரு முறை இந்த ஹாஃபிதாக்களுக்கு நாம் என்ன செய்கிறோம், நல்வாழ்த்துக்களை நாம் என்ன செய்து கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்ததாக நமக்கு மத்தியில் கீழக்கரை அத்தாய் இஸ்லாமிக் ஸ்கூலினுடைய தகுதி வாய்ந்த தலைவர், கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான அல்ஹாஜ் ஏஜே ஜஹபர் கமால் காக்கா இப்பொழுது நமக்கு மத்தியிலே உரை நிகழ்த்துவார்கள். அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையவரும் ஆகிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். கண்மணி நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் வழிவந்த தோழர்கள் மீதும் நம்மவர் மீதும் ஸலாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. இந்த ஹாஃபிலாக்கள் தன்னுடைய நேரங்களை நல்ல வழியில் செலவழித்து குர்ஆனை மனப்பாடமாக்கி நம்முன் ஒரு சிறந்த அந்தஸ்தை பெற்றிருக்கிறார்கள் என்றால், நாம் இந்த அமைப்பினை ஏற்படுத்திய இந்த ஸ்கூல் அத்தையா இன்ஸ்டிடியூஷனுக்கு நம்ம பெருமைப்பட வேண்டும். நிசார் உஸ்தாத் அவர்களுக்கு முதற்கண் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்களுக்காக அமைக்கக்கூடிய அந்த ஸ்கூல் இப்போ நான் பண்ணிட்டு இருக்கேன்னா அது ஈஸி, ஆண்களுக்கு ரொம்ப ஈஸி. பட் பெண்கள் மதரசாவை நடத்துக்கிறது இட் இஸ் நாட் ஈஸி. அது பெரிய டாஸ்க்கு. அதுக்கு இடத்தை ஒதுக்கி அதுக்கு ஒரு அமைப்பினை ஏற்படுத்தி காக்கா மதிப்புக்குரிய பிஎஸ்எம் மஜுல்லாக்கா அவர்கள் பண்ணியிருக்கிறார்கள் என்றால் நம்ம ஊருக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்பாக அது அமைந்திருக்கிறது. ஆசிலாக்கள் அமைப்பினை ஏற்படுத்தி கீழக்கரையிலும் பிஎஸ்எம் அதாவது மெட்ராஸில் தம்பி பிஎஸ்எம் சையதுல் மாமா அவர்கள் தன் வீட்டையே அந்த ஹாஃபிலாக்களை உருவாக்கக்கூடிய ஒரு ஸ்கூலுக்கு தன்னுடைய வீட்டையே அர்ப்பணித்தார்கள். அது ஒரு பெரிய ஒரு அர்ப்பணிப்பு. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ கீழக்கரைப்பிலும் ஒரு நல்ல அமைப்பு, சென்னையிலும் ஒரு நல்ல அமைப்பு, இத்தனை ஹாஃபிலாக்களை உருவாக்கக்கூடிய இந்த அமைப்பினை ஏற்படுத்திய இந்த அமைப்பாளர்களுக்கு நாம் எல்லாம் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அதுக்கு முயற்சி செய்த அனைவருக்கும் நன்றி கூறி எனக்கு வாய்ப்பளித்ததற்கு வாழ்த்து கூறி முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவர்கள் அந்த கல்லூரியின் மூலமாக என்னென்ன நன்மைகள் எல்லாம் சதகத்துல் ஜாரியா வந்து கொண்டே இருக்கிறதோ அது அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் அவர்களுக்கும் அல்லாஹ் என்ன செய்து கொடுப்பானாக, தொடர்ந்து வழங்கி கொண்டே இருப்பானாக இன்ஷா அல்லாஹ். அடுத்ததாக நமக்கு மத்தியில் நம்முடைய சென்னை மற்றும் கீழக்கரை அத்தாய் கேர்ள்ஸ் ஹிஃப்ஸ் ஸ்கூலுடைய தகுதி வாய்ந்த தலைவர் அல்ஹாஜ் பிஎஸ்எம் ஹபீபுல்லா காக்கா அவர்களுடைய மருமகனார் கண்ணியத்திற்குரிய அல்ஹாஜ் முகமது அலி காக்கா அவர்கள் இப்பொழுது நமக்கு மத்தியிலே உரை நிகழ்த்துவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்லாஹ்வின் அருளால் 3வது வருடம் பட்டமளிப்பு விழா நடந்து கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ்.
அந்த பட்டமளிப்பு விழாவுக்கு உறுதுணையாக இருந்த அத்தாயி குழுமத்தின் தலைவர் நிசார் உஸ்தாத் அவர்களுக்கும், கீழக்கரை பெண்கள் ஹிஃப்ஸ் மதரசாவின் தலைவர் மாமா அல்ஹாஜ் ஹபீபுல்லா அவர்களுக்கும், ஆண்கள் மதரசாவின் தலைவர் ஏஜே கமால் காக்கா அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வின் அருளால் தான் நாம் அனைவரும் இங்கு கூடியிருக்கின்றோம். குறிப்பாக இந்த ஹாஃபிலாக்கள் பட்டம் வாங்க போகிறவர்கள் அவருடைய பெற்றோர்கள் பெரிய பாக்கியம் பெற்றவர்கள்.